ஹோப் ஆஃப் சால்வேஷன். சால்வேஷன்னா என்ன? ரட்சிப்பு அப்படின்னு பிராமண பாஷையில் சொல்கிறாங்க. கடவுள் நம்மளை காப்பாற்றுவது, அதான் சால்வேஷன். விடுதலை அப்படின்னு அர்த்தம். விடுதலைனா யாருக்கு விடுதலை வேணும்? ரோட்டில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு நான் அவனுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? போயா அங்கிட்டு. ஏற்கனவே விடுதலைன்னா எவனுக்கு அடிமையாக இருக்கும்? ஏற்கனவே ஜெயிலில் இருக்கான், ஏற்கனவே கட்டுண்டவனாக இருக்கிறான், ஏற்கனவே உனக்கு அடிமையாக இருக்கிறான். அவனுக்கு தான் விடுதலை தேவை. நான் நல்லா இருக்கிறேன், சுதந்திரமாக இருக்கிறேன்ற இருப்பவனுக்கு எதுக்கு விடுதலை தேவை? அதான் ஒரு இடத்துல போய் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் அப்படின்னா, யாரா பாவி? நீ பாவி, உங்கள் அப்பன் பாவி, நாங்கள்லாம் பாவி கிடையாதுன்னு சொல்லி தரத்தி விட்டுருவாங்க சுவிசேஷம் பண்ணுறவங்கள. பாவமே நாங்கள் செய்யலை, நாங்கள் செஞ்சுருக்கிறதுலாம் புண்ணியம். என்ன புண்ணியம் செஞ்சோம்? நாங்கள் அன்னதானம் பண்ணுகிறோம், நாங்கள் ஏழைகளுக்கு உடை அளிக்கிறோம், நாங்கள் கோயில்களுக்கு நிறைய தான தர்மங்களை செய்கிறோம். அதனால நாங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கோம், நாங்கள் பாவமே செய்யலை. பாவின்னு சொன்னேன்னா எதுக்கு வர? அப்போ பாவங்களை போக்கும் தீர்த்தங்கள், பாவங்களை போக்கும் புண்ணிய நதிகள் எங்கே இருக்குது? பாவங்களை போக்கும் புண்ணிய நதி எங்கே இருக்குது? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் புண்ணிய நதிகள். கங்கா, யமுனா, சரஸ்வதி, திரிவேணி சங்கமம், காவேரி, கோதாவரி எல்லாமே புண்ணிய நதிகள். எல்லா நதிகளும் அதில் குளித்தா அவங்க பாவம் போயிடும். பாவம் செய்யாதவனுக்கு எதுக்கியா புண்ணிய நதி அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ ஹோப் ஆஃப் சால்வேஷன், விடுதலை, சுதந்திரத்திற்கான நம்பிக்கை அப்படின்னா என்ன? Hope of salvation does not mean the hope that at last we will be saved. Hope of salvation, விடுதலையின் நம்பிக்கை என்பது இறுதி நாளில் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதற்கான அர்த்தம் அல்ல. அப்போ லாசரு செத்து போயிட்டான். எத்தனை நாளாச்சு இயேசு போகும்போது? 4 நாளாயிற்று. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? அவங்கள மார்த்தாள் மரியாதை பார்த்து, கவலைப்படாத, லாசரு உயிரோடு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மார்த்தாளும் மரியாதை என்ன சொன்னாங்க? ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் நம்மளை எழுப்பும் கடைசி நாளில் அவன் உயிரோடே வருவான். இல்லைம்மா இப்போ வந்துடுவாம்மா. என்னது இப்போ வருவானா? எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அந்த கல்லை நவுத்துங்க. ஆண்டவரே 4 நாளாயிட்டு நாரும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் அப்படின்னு சொல்கிறார். விடுதலை என்பது இறுதி நாளில் வரும் விடுதலை இல்லை, அந்த நம்பிக்கை அல்ல. A person can know today that he is saved and going to heaven. ஒரு மனிதனுக்கு இன்று என்னை தேவன் காப்பாற்றியிருக்கிறார், நான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வேன் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படி வாழ்கிறாய்? அதான் இயேசு ரொம்ப சிம்பிளாக சொன்னார். உன்னுடைய மனசாட்சியே உன்னை குற்றவாளி என்று தீர்த்தால் வேறே சாட்சிகள் தேவை என்னென்ன? நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய அயோக்கிய பய அப்படின்னு, என்னென்ன குற்றங்களை நாம் செய்திருக்கிறோம் என்று. இயேசு மனுஷனுடைய மனசாட்சி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இயேசு தரையில் குனிஞ்சு எழுதினார். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கான். கல்லால் அடி, கல்லால் அடி, கல்லால் அடின்னு ஒரே கூச்சல். அந்த பொம்பளை விபசாரம் பண்ணிட்டான். அவளை கல்லால் அடித்து கொல்லணும். நியாயப்பிரமாணம் அதான் சொல்லுது, பைபிளில் அதான் சொல்லியிருக்கு. பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யணும். நாங்கள் வேதத்தை பின்பற்றுபவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வெறி கொண்டு போயிருக்கான். பிரசங்கம் பண்ணும்போதே சொல்லுவான், பாவம் செய்கிறாயா, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நீ நாசமாக போயிடுவ. அதை சொல்கிறதுக்கு இவனுங்களுக்கு சந்தோஷம், இந்த சுவிசேஷகர்களுக்கு. அது வேலை இல்லை. ஏசு என்ன பண்ணார்? கல்லால் அடி, கல்லால் அடின்னார். ஏசு கீழே குடிஞ்சு எழுதினார். ஒருத்தன் எட்டி பார்த்தா முன்னாடி இருக்கிறவன், அவன் செஞ்ச பாவமெல்லாம் அவர் எழுதுறது தெரியுது. ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சியிலே குத்துண்டவர்களாக ஒருவர் பின் ஒருவராக சென்று விட்டார்கள். யாருமே இல்லை. உங்களுடைய மனசாட்சி உங்களை குத்துகிறது. உங்களுடைய மனசாட்சி நல் மனசாட்சியாக இருந்தால், அதான் பவுல் சொல்கிறார், நல் மனசாட்சியோடு கூடிய தேவ பக்தி அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி என்ன சொன்னார்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும் மேடையில் ஏறி
பொய்யும் புரட்டும் சொன்னான்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1 அயோக்கிய ப்ராடுன்னு தானே அர்த்தம். எங்கள் தாத்தா வீட்டில் கொண்டு என்னை விட்டாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேன், உன் கூட உன் தங்கச்சியும் கஷ்டப்பட்டாலே தெரியாதா? எங்கள் மாமாவுடைய மாமனார் வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீட்டு வேலைகள்லாம் செய்ய சொன்னாங்க, அவன் கஷ்டப்படுத்தினா உண்மை தான், ஆனால் உன் கூட உன் தங்கச்சியும் கஷ்டப்பட்டாலே. பாக்கி இருக்கிறவங்களாம் பட்டு மெத்தையிலே படுத்திருந்தாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் சோத்துக்கு வழி இல்லாமல் தான் இருந்தாங்க. நாங்கள் குடும்பத்தோடு சிரமப்பட்டோன்னு சொல்கிறது தான் உண்மை. நான் மட்டும் கஷ்டப்பட்டேன், எங்கள் அப்பா என்னை 3வது வருஷத்தோடு விட்டுட்டார், கைவிட்டுட்டார், எங்கள் மாமா தான் என்னை காப்பாற்றினார். 3வது வருஷம் வரைக்கும் சோறு கூட இல்லாமல் பாடாப்பட்டு எல்லா பணத்தையும் உனக்கு அனுப்பி படிக்க வச்சாங்களே, இது துர்மன சாட்சி இல்லையா? எங்கள் அப்பா படிக்க தான் வச்சார், ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணனை படிக்க வச்சார். 3 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் படிக்க வச்சுட்டார். ஜிபிஎஃப் போட்டார், சம்பளத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்து ஒருத்தனை எப்படியாவது கரையேற்றின்னு படிக்க வச்சார். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் சுத்தமாகவே அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, வேறு வழியே இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியும். அந்த நேரத்தில் எங்கள் மாமா வந்து அவனை படிக்க வச்சார். மெட்ராஸில் அவர் இருந்ததுனால எங்கள் மாமா தான் என் வாழ்க்கையே கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் 1 அயோக்கியத்தனம் இல்லையா? இப்படி தான் செய்கிறாங்க. துர்மனசாட்சி, நல்மனசாட்சி ரெண்டுமே இருக்குது. இந்த உலகத்திலே நீங்கள் செய்யும் காரியங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, தேவனுடைய ஆலயத்திற்கு போறீங்களான்னு. பொய்யும் புரட்டும் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு தான் என்ன ஆகும்? நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், நிச்சயமாக போக மாட்டீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? சத்தியத்தை அறியும், உண்மை இன்னதென்று அறியும் அறிவை பெற்ற பின்பும் கூட நாம் மனப்பூர்வமாய் வேண்டுமென்றே பாவம் செய்தால், பொய் சொன்னால், பிராடு பண்ணால், மற்றவர்களை அவமாக்கினால், பாவங்களின் நித்தம் என்னாகும்? கோபாக்கினை தான் வரும். நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்வாங்க. ஆகா, என்னைக்கு நம்ம மாட்ட போகிறோம்னு பயமும். தங்கள் வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தினாலே சிக்குண்டவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மரண பயத்திற்கு அடிமையாக அதை எதிர்பார்த்து கோபாக்கினையோடு இருப்பார்கள். இவர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நான் வந்து ஆண்டவரை போய் பார்க்க போகிறேன், நான் நல்மன சாட்சியோடு, எப்படி நம்பிக்கை வரும்? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அத்தனை அயோக்கியத்தையும் செய்கிறார். நேற்று ஒரு பிள்ளைய பொள்ளாச்சியில் அழைச்சிட்டு போய் அந்த பிள்ளையை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டாங்க 7 பேர், காலேஜ் பசங்க. அதில் நம்பர் 1 இருக்கா பார்த்தியா? கிறிஸ்டியன் அயோக்கிய பையன். கிறிஸ்தவர்களை பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காமல் இது மாதிரி பொய்யும் பிராடும் பண்ணி வளர்த்தா எப்படி உருப்படும்? இந்த மாதிரி காரியத்தை செய்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களும் இப்போ அயோக்கியத்தனமான வழிகளை நோக்கி போகிறார்கள். காசு கொடுத்தா ஊழியக்காரன் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டால் நமக்கு சரியாயிடும். ஊழியக்காரன் நாயா? அவனுக்கு சோறு போட்டவுடனே வாழாட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஊழியக்காரனுக்கு ஏதாவது ஒரு 10,000 20,000 பணம் கொடுத்தா ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வச்சிருவார், நம்ம பிள்ளை என்ன மாதிரி வேணால் தெருவில் தெரியலாம். இப்படி தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மகா அயோக்கியத்தனமான காரியங்களை செய்கிறார்கள். உங்களுடைய மனசாட்சி எங்கே இருக்கிறது? அப்பொழுது எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? ஆனால் உண்மை உள்ளபடியே நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் மனசாட்சிக்கே தெரியும், ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களோடு கூட இருப்பார், அன்றாடம் அவர் உங்களோடு பேசுவார், ஒவ்வொரு நொடியும் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிற தேவன், பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களோடு கூட இருக்கும். அப்பொழுது அந்த நம்பிக்கை இப்பொழுதே இருக்கும். இந்த உலகத்திலே கடைசி காலத்தில் ஆண்டவர் ரட்சிப்பார், ஆண்டவர் என்னைக்கு வரப்போறான்னு தெரியல, வந்தப்போ பார்க்கணும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. இப்பொழுதே தேவன் உங்களோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை a person can know today that he is saved and going to heaven. The person who confidently says I know I am saved is not exhibiting pride. ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார் என்பதை உள்ளபடியே திட நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பெருமைக்காரனாக அலைய முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது? காரு, பங்களா, பணம் 3 தான் கிறிஸ்தவ சபையில். ஏழ்மை உள்ளவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தலையை மேலே தூக்கிக்கிடுவான். ஏன்னா காரு, பணம், பங்களா இது 3 இருக்கான் இவங்கிட்ட. உக்ரைனில் போர் நடந்தபோது நேற்று நைட்டு பட்டு மெத்தையில் படுத்திருந்தவன் மறுநாள் காலையில் சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். இதுதான் உண்மை நிலை. நாம் வைத்திருக்கிறது அத்தனையும் அழிந்து போகும், ஒரு நொடியிலே அழிந்து போகும். தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இதை புரிந்து கொள்ளாமல் அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிறான்,
வெள்ளை வெளியேன்னு கோடு போட்ட சட்டை போட்டுக்கிறான், அப்படியே மேலே இப்படி அப்படியும் பீத்திக்கிறான், கூட இருக்கவன்கிட்ட பேச மாட்டான். அவ்வளோ அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சபைகளிலே செய்கிறான். சபைக்கு விரோதமாக கேஸ் போட்டுட்டு நிற்கிறான். இன்றைக்கி சபையே ஒன்றும் இல்லாமல் நாசமாக போய் கிடக்கு. அது காரணம் என்ன? பெருமை. நான் பெரியவன் இவன் சொல்கிறான், நான் பெரியவன் இவன் சொல்கிறான். நாசமாக போவீர்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி தேவனுடைய ஆவி இருதயத்தில் இருக்கிறவன் நிச்சயமாக பெருமை உள்ளவனாக இருக்க மாட்டான். He is demonstrating faith in God's word. தேவனுடைய வசனத்திலே தனக்கு இருக்கிற விசுவாசத்தை அவன் வாழ்ந்து காண்பிப்பான். உள்ளபடியே தேவன் உண்டென்றும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நீ தெரிந்திருந்தால் முழங்கால் படிட்டு ஜெபித்து சபையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைத்திருக்கலாம். அஞ்ஞானிகளிடத்திலே போய் நீ கோர்ட்டில் கேஸ் போடுற அளவுக்கு உனக்கு தேவனிடத்திலே நம்பிக்கை இல்லை. அப்போ நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ 2 பேரும் போங்க, தெருவில் தான் போவீங்க. எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? தேர் வில் நாட் பி எனி கைண்ட் ஆஃப் ஹோப் ஃபார் சால்வேஷன், இல்லையா? 1 John was written to help us to know that we are saved. 1 யோவான் அதிகாரத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் எழுதினார். யார் இயேசு கிறிஸ்து? அவருடைய ரத்தம் என்ன செய்தது? இன்றைக்கி அதான எபிரேயரில் எழுதிட்டு வராரு. வருஷம் நீங்கள் காளைகளையோ ஆடுகளையோ பலியிட்டீர்கள், மறுபடியும் அடுத்த வருஷமும் நீங்கள் பலியிடணும் உங்களுடைய பாவங்களுக்காக. உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து விட்டதென்றால் ஒரே தரம் பலியிட்டால் போதும் தானே. அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய பாவம் அன்றே தீர்ந்து விட்டது, நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். மறுபடியும் நீ பாவம் செய்தாயானால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்தும் நீ பாவம் செய்தாயானால், அதான் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இருக்காது, இனி இராமல் உங்களுக்கு கோபாக்கினை வரும் என்று எச்சரிக்கையாயிருங்க. கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் நாசமாக போவார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை தேவனை பற்றி தெரிந்தும் வாரம் ஜெபம் பண்ணி, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் எங்கள் சுயநீதியை நம்பி உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய பெயரை சொல்லியும் நாங்கள் தீமையை விட்டு விலகவே இல்லை. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு வாரம் நீ பிராடு பண்ணுறியா? ஏன் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் உருப்படாமல் இருக்காங்க? கடவுளுக்கு பயப்படும் பயமே கிடையாது. துர்மல சாட்சியோட பொய்களை பேசுகிறார்கள். இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. நீங்களோ மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் பேசுவதை கேட்கிறார், நாம் வாழ்வதை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் தேர் இஸ் எ வெப், அப்படியே வலை பின்னல் மாதிரி இருக்குது. இந்த ஒரு பால் ஒன்று உருட்டி விட்டால் என்ன ஆகும்? பெயின் இங்கேயே போய் அங்கே போய் அந்த இதை கிளிக்னு அடிக்கும், அப்புறம் அங்கேருந்து போய் இங்கே அடிக்கும், இங்கேருந்து அடிக்கும், கடைசியில் எல்லாம் கீழே விடுவோம். நீ தீமை செய்தாயானால் அங்கே சாஃப்ட்வேர் இருக்குது, அப்படியே சுற்றி 5 வருஷம் கழித்து அங்கே அடிக்கும். அது தேவனுடைய காலம், ஏற்ற காலத்திலே நிறைவேறும். நீ நன்மை செய்தால் கட்டாயம் நன்மையை அனுபவிப்பாய். தேவனுக்கு முன்பாக நீ பயத்தோடு இரு. நீயோ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகத்தை பார்த்து பயந்து போகாதே. அவர்களெல்லாம் மேலே போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது? யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் படிங்க, உழைங்க, கர்த்தருக்கென்று நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவரே என்னை உயர்த்தும், விடாதீங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக அவர் உயர்த்துவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இதுதான் பைபிள் நம்ம கொடுக்குற உத்தரவாதம். Hope of salvation means the hope that salvation gives to us. விடுதலை, ரட்சிப்பு என்பதற்கான நம்பிக்கை என்பதன் பொருள் என்னென்றால் அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்றுதான் அர்த்தம். தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போது நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்களிலிருந்து தேவன் விடுவித்து நம்மளை அவருடைய நித்திய கரையில் சேர்ப்பாராக அப்படின்னு சொல்லி ஐயர் ஆசீர்வாதம் கொடுக்குறாருல. தேவன் உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. எல்லாருக்குமே தெரியும், நம்ம எங்கேயோ இருந்து வந்திருக்கோம், எங்கேயோ போகிறோம். இந்த உலக வாழ்க்கை இடைப்பட்ட வாழ்க்கை. நன்மை என்னதென்றும் தீமை என்பதென்றும் நிதானிக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் வாழ்கிறீர்களா? எப்பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள்? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். பொய்யும் புரட்டும் பிராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி மகிமைப்படுத்துவீர்கள்?
பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி உருப்படுவீர்கள்? இன்னைக்கு காசு வந்துடும், தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. நல்லா பாருங்கள். தேர் ஆர் ஆக்சுவலி 3 tenses டு சால்வேஷன். ரட்சிப்பு, விடுதலை என்பதற்கு 3 காலங்கள் இருக்கின்றன. பாஸ்ட், கடந்த காலம். ஐ ஹாவ் பீன் சேவ்ட் ஃப்ரம் த கில்ட் அண்ட் பெனல்டி ஆஃப் சின். கடந்த காலத்திலே நான் செய்த குற்றங்கள், பாவங்கள், அதன் காரணமாக ஏற்பட்ட மனசாட்சியின் உறுத்தல்கள் எல்லாவற்றிலுமிருந்து நான் விடுதலை பெற்றேன். 2வது பிரசன்ட். ஐ am being saved from the power and pollution of sin. இந்த நாளிலே, இன்றைக்கு என்னை சுற்றி வருகிற, ஏன்னா சாத்தான் எப்பொழுதும் உங்களுக்கு குடைச்சலை கொடுத்து உங்களை விழத்தள்ள வேண்டும் என்று அவன் எப்படி இருக்கிறானா, எப்போது விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிற ஓநாய்கள் எப்போது இருக்கிறான். நமக்கு தினமும் பாடுகள் வரும், தினமும் நம்மளை ஆத்திரப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள், நம்ம கூட இருக்கிறவங்களே செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டங்களிலிருந்து பிரசன்ட் ஐ எம் பீயிங் சேவ் ஃப்ரம் த பவர் அண்ட் பொல்யூஷன் ஆஃப் சின். இன்னைக்கு காரை வெளியில் நிப்பாட்டியிருக்கோம், நாளைக்கு காலையில் போனால் காரை துடைக்கணுமா இல்லையா? ஃபுல்லாக தூசி படியும். நம்ம அந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கையில் தினமும் பாடுகள் உண்டு, அவற்றிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். 3வது ஃபியூச்சர். I will be saved from the very presence of sin when Christ returns. இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிற இந்த பாவத்திலிருந்து என்னை அவர் ரட்சிப்பார் என்ற 3 காரியங்கள். The blessed hope of our Lord's return is the hope of salvation. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் விடுதலையின் நம்பிக்கை. Yes, you may know these things. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. These things have I written to you that believe on the name of the Son of God. நீங்கள் நித்திய ஜீவன் ஒன்றென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி. ஆமாம், நீங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும்? நித்தியமான வாழ்க்கை, உங்களுக்கு அழியாத வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. நித்திய ஜீவன்னா அழியாத வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் மேலே தேவனுடைய குமாரனாகிய அவருடைய பெயரிலே நீங்கள் விசுவாசமாக இருக்கும்படி இவற்றை எழுதுகிறேன். அதான் 1 யோவானுடைய காரியம். ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்னென்னா, ஃபைண்ட் அ சாங் ஐ நோ whom I have believed and sing it. இப்படி ஒரு பாட்டு இருக்குது. நான் நம்பி இருக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். அந்த பாடலை நீங்கள் எடுத்து மியூசிக் போட்டு பாடுங்க. தேங்க் காட் தட் யூ டோன்ட் ஹாவ் டு கெஸ் வெதர் யூ ஆர் ஹிஸ். நீங்கள் நம்ம உள்ளபடியே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோமா, நாம் தேவனிடத்திலே போய் சேருவோமா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நீங்கள் யூகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை திட விசுவாசத்தோடு விசுவாசியுங்கள், அவரோடு கூட பேசுங்கள். உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நம்ம ஆண்டவருடைய பக்கமாக இருக்குமா. நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனது முழுவதும் பொழுதுபோக்கு காரியங்களாக நிறைந்திருந்தால் நம்ம எங்கே இருப்போம்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் ஏதாவது தவறான காரியங்களை சொல்லியிருக்கிறாரா உங்களுடைய வாழ்க்கையில்? நம்முடைய உழைப்பை நாம் உழைக்க வேண்டும். யாரையும் கையும் எதிர்பார்த்து நம்ம வாழ வேண்டியதில்லை. உனக்கு நேரிடுகிறது எதுவோ, நன்மையோ தீமையோ, நீ செய். உன்னுடைய முழு பலத்தோடு செய். ஆண்டவர் மீது நம்பிக்கையாயிரு. போ, உன் தானியத்தை எடுத்து களத்தில் போடு. போ, உன்னுடைய வேலையை செய்ய. ஆண்டவரே எனக்கு தாங்க, யாராவது தலையை தடவி நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறேன், எவனாவது 2 காணிக்கை கொடுத்தா நான் சோறு திங்கணும், இப்படியெல்லாம் இருக்காத. போய் உன்னுடைய வேலையை செய். ஆண்டவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீ வாழும்போது தேவனுக்கு சாட்சியாக வாழ். வாழ்வின் நோக்கம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. நீ படிக்கிற காலத்திலே படி, கடமையாய் படிங்க. நீங்கள் மியூசிக் போடுற காலத்தில் உங்களுக்கு கடமையாக மியூசிக் போடுங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காலம். இந்த காலத்திலே நீங்கள் விட்டு விட்டால் இந்த காலம் திரும்ப உங்களுக்கு வராது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. இதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. இதன்படி செய்யுங்கள். உங்கள் மனது முழுவதும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இனிவரும் காலத்திலே ரட்சிக்கப்படுவோம் என்பதல்ல, இன்றே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?